இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாங்க. ஹெல்தியான ஒரு தோசை. இந்த தோசை பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம் பருப்பு இதெல்லாம் வச்சு பண்றது. அரிசி கொஞ்சம் கூட சேர்க்காத ஒரு தோசை. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு தோசை. இந்த தோசை பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றவங்க, டயட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இந்த டிஃபனை மிஸ் பண்ணிடாம உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அருமையா இருக்கும். அதே போல் சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன். இந்த டிஃபன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு எல்லாத்தையுமே ஊற வச்சுக்கலாம். நான் வெள்ளை சோளம் 2 கப் எடுத்திருக்கேன். வெள்ளை சோளம் இல்லைன்னா சிவப்பு சோளம், ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்ல தான் கிடைக்கும் உங்களுக்கு தோசை. இப்போ 2 கப் நான் சோளம் எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட நம்ம அரிசி சேர்க்க போகிறது இல்லைங்க. வெறும் பருப்பு வச்சு தான் செய்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெள்ளை உளுந்து 1 கப்பு நான் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏதாவது ஒரு பவுல் வச்சு நீங்கள் மெஷரிங் பண்ணிக்கோங்க. 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. கட்டாயமாக 5-6 தடவை கழுவணுங்க. இதில் தூசு நிறைய இருக்கும். நீங்கள் புடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிக்கிட்டாலும் ஓகே. நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் கழுவணும். அதே போல் நான் அவல் சேர்க்கல. நீங்கள் அவல் சேர்க்கறதா இருந்தால் ஒரு 1/4 கப் அவல் சேர்த்துக்கங்க, வெள்ளை அவல். இப்போ இதை கழுவிக்கலாம். கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பருப்பு முழுகிற அளவுக்கு நல்லா சுத்தமான தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் பருப்பு முழுகிற அளவுக்கு நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதனால சோளம் நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு வரும். குறைஞ்சது நீங்கள் ஒரு 6 மணி நேரமாவது இதை ஊற வச்சுக்கணும். இப்போ நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஊறி வந்திருக்கு. நீங்கள் காலையில் அரைக்கிறீங்க அப்படின்னா நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. காலையில் எழுந்து அரைச்சிங்கன்னா நைட்டுக்குள்ளே அது புளிச்சிடும். நைட்டுக்கு நீங்கள் டிஃபனுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்ஸிக்கு பதிலாக நீங்கள் கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதில் நான் பருப்பு ஊற வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணி அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா இந்த தண்ணியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஒரு வாட்டர் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொரப்பாலாம் அரைக்கக்கூடாது. இப்போ மீதி இருக்கிற பருப்பையும் அரைச்சிட்டு நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துட்டு கை அல்லது கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 2ஆக பிரித்து அரைச்சிருக்கோம். அதனால மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இப்போ சேர்க்க போகிறதில்ல. காலையில் புளிச்சதுக்கு அப்புறம் சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டேன். இது ஒரு மூடி சேர்த்துட்டு 6 அல்லது 8 மணி நேரத்துக்கு அப்படியே நல்லா புளிக்க வச்சுருங்க. நல்லா புளிச்சு வரட்டும். நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்து நீங்கள் மாவு சேர்த்து வைங்க. அப்போ தான் பொங்கி கீழே வராது. இப்போ இது புளிக்கட்டும். இப்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. சட்னிக்கு பேன் ஹீட் பண்ணி அதில் 1½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெள்ளை உளுந்தை நல்லா சிவக்க வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கலர் ஈவனாக கிடைக்கும். இல்லைன்னா கருகிடும், அங்கங்கே கருகிடும். இப்போ பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பாருங்க, பருப்பு நல்லா கோல்டன் கலர்ல வந்திருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. பருப்பு எல்லாமே கைவிடாம மிக்ஸ் பண்ணினீங்கன்னா இது போல உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சின்ன சைஸ்ல 3 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கிறேன். பூண்டு பல் ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும்.
இதில் வந்து தேங்காய் தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இவ்வளோதான் பொருள். சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த சட்னி நல்லா இருக்காது. அதனால் அந்த உளுந்து வெங்காயம் எல்லாம் ஒன்றும் அதிகமாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. அதே போல் இந்த சட்னி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம். அந்த உளுந்து வாசத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே தாளித்து இந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இந்த மாவை நைட்டு அரைச்சி வச்சேங்க. இப்போ காலையில் சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்க. மாவு நம்ம திக்காக அரைச்சி வச்சிருக்கிறதுனால வெளியில பொங்கி ஊத்தாது. நீங்க தண்ணியா கரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியில பொங்கி ஊத்திரும். அதனால அரைக்கும் போது கொஞ்சம் திக்கா அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வந்து மாவு கலக்கும் போது கூட நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாவு ரொம்ப திக்கா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல உங்களுக்கு தோசை கிடைக்கும். இது வந்து சோளத்துல தான் செஞ்சீங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும். இது வந்து பசங்க சாப்பிடுவாங்களா மாட்டாங்களான்ற டவுட்டே வேணாம். பசங்க கட்டாயமா சாப்பிடுவாங்க. 2 தோசை சாப்பிட்ற இடத்துல பசங்க வந்து 4 தோசை கட்டாயமா சாப்பிடுவாங்க. இது போல நீங்க செஞ்சு கொடுங்க. இப்போ தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிட்டு தோசைக்கல்லை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மாவை சேர்த்து நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி போட்டு அடை தோசை மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். அல்லது வெங்காய ஊத்தாப்பம் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக வரும். இப்போ மாவு நல்லா திரட்டி விட்டுட்டேன். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பட்டர் கீ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ தோசை வந்து வெந்து வரட்டும். வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க தோசை நல்லா கோல்டன் கலர்ல வந்திருக்கு பாருங்க. இது திருப்பி போட்டு இன்னொரு சைடெல்லாம் வேக வைக்க வேணாம். ஒரு சைடே வெந்தா போதும். இப்போ மேலே வந்து கொஞ்சமா நான் இட்லி பொடி தூவிக்கிறேன். இட்லி பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இட்லி பொடி சேர்த்து தோசை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்சா இட்லி பொடி சேர்த்து செஞ்சு பாருங்க. இப்போ தோசையை வெளியில எடுத்துக்கலாம். நல்லா முறுன்னு செம்ம டேஸ்ட்ல இருக்கும். அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தோசையை. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க, வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அதே போல் இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி கூட செய்யலாம். ரொம்ப அருமையாக வரும். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி சாம்பார் எது வச்சாலும் நல்லாயிருக்கும். இட்லி பொடி கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஃபன் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.